வெல்கம் பேக் ஜிஃபேம் அவர் ஆல் அஸ்ஸலாமு அலைக்கும். கிட்டாவில் நம்மளுடைய இரண்டாவது நாள் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் நான் இப்போ என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு இங்கே பார்த்தா தெரியும். ஆல்ரெடி இங்கே வந்து செல்ஃபி எடுத்துகிட்டு காரில் செல்ஃபி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு 10 நிமிஷம் முன்னாடியே. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதை சப்மிட் பண்ண போகிறோம். சப்மிட் பண்ண உடனே எந்திரிச்சு ஓடு, அதான் சப்மிட் பண்ணிட்டேன், இனிமேல் உங்களுக்கு இந்த ரூலில் என்ன வேலை அப்படின்னு சொல்லி அப்படி தோறு மட்டும் பாருங்கள். வாங்க இப்போ சப்மிட் பண்ணிவிடுவோமா? 1 2 3 சப்மிட். ஐயோ சே, ஃபார்ம் கொடுத்தாச்சு. இடம் ஃபுல்லாக ரெட்டு. 5ன்றதுக்குள்ளே வந்துடுதான்னு பார்ப்போம். நேற்று மாதிரி 1 2 3 4 5 இந்த வாட்டி வரலப்பா. வந்துடும் எப்படியும் வந்துடும். ஆன்லைனில் இருக்கிறேன். ஓகே வாங்க வந்து ஆர்டர் வந்துடுறதுக்கு கிளம்பலாம். ஸோ ஆர்டர் வந்துருச்சு. இங்கே பக்கத்தில் இருக்கிற மெக்டானல்ஸுக்கு தான் 2 கிலோமீட்டரில் போய் ட்ராப்னு சொல்லியிருக்கு. ஸோ சக்ஸஸ்ஃபுல்லி வி ஆர் பிக்ட் அப் அவர் ஃபஸ்ட் ஆர்டரு. மந்த்லி இந்த 2 lakh ரியால் எப்படியாவது அவங்கள்ட்ட வந்து நம்ம எடுக்கணுன்ற இந்த ஒரு சேலஞ்சை வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த மந்த் எடுத்து நடத்திட்டுருக்குறோம். ஸோ பார்க்கலாம் வாங்க. 2 lakh earning சேலஞ்ச் இதுதான் டைட்டிலு. எல்லா டைட்டில்லையும் இருக்கும் Day 1 Day 2 அப்படின்னு சொல்லி. நேற்று வந்து Day 1 ஆகிடுச்சு. Day 2ன்னு சொல்லி இன்னிலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஆனால் அதில் Day 1 எழுதியிருக்க மாட்டேன். இனிமேல் நம்ம எழுதிடலாம். ஓகேவா? லெட்ஸ் கோ ஜிஃபேம். என் கூட நீங்களும் ட்ராவல் பண்ணுங்கள். என்ன மாதிரி இந்த அளவுக்கு நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணால் கண்டிப்பாக ஒரு 2 லட்ச ரூபா வெளிநாட்டில் ஒரு டெலிவரி பாயாக ஒரு வண்டியை வச்சுட்டு நம்மளால் சம்பாதிக்க முடியுமா அப்படின்றத பாருங்கள். இது நான் ரெண்டல் காரு, இத்தனைக்கு ஓன் கார்லாம் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா எந்த அளவுக்கு நாக் அவுட் பண்ணலான்றத நீங்கள் ஐடியா எடுத்துக்கங்க. ஓகேவா? நியாயமாக எதுலேயுமே வண்டி ஓட்டினா கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு நல்ல இன்கம் அதுலேருந்து ஜென்ரேட் ஆகும். இப்போது நேற்று நம்ம 23 தான் பண்ணோம். 12 மணிக்கு மேலே அந்த 23வது ஆர்டர் 12 மணிக்கு மேலே பண்ணதால் நேற்று 22 தான் கணக்கு வந்திருக்கு. ஆனால் உள்ளே போய் நான் எண்ணி பார்க்குறேன் வந்திருக்கு. இன்றைக்கி நைட்டு 12 மணிக்கு மேலே அது எனக்கு அந்த ஒரு ஆர்டர் இன்றைக்கி கணக்கு வரும். விச் இஸ் நான் இன்றைக்கி 23 பண்ணேன்னா 24 கணக்கில் வரும். பார்ப்போம். கம்பெனிக்கு தேவை 330. அதை முடிச்சதுக்கப்புறம் தான் நம்மளோட எக்ஸ்ட்ரா எவ்வளோ ஓட்டுறோம் அதெல்லாம் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போதைக்கு போவோம். போயிட்டு ஆர்டர் அக்செப்ட் பண்ணிவிட்டு சர்ன்னு நம்ம கிளம்பலாம். ஓகே வாங்க ஜிஃபேன். சூப்பரப்பே. போய் ஃபஸ்ட் ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணுவோம். ஒரு 4-5 ஆர்டர் முடிச்சுட்டு உங்களை நான் மீட் பண்ணுறேன். முன்னாடியே ட்ரிப்பே வந்து பின்னா 0 பண்ணிட்டேன். ஆக்சுவலாக இந்த மெக்டானல்ஸ்க்கு நான் கிளம்பி வந்துட்டேன். 2 கிலோமீட்டர் வந்துட்டேன். ஸோ இருந்தாலும் பிரச்சனை இல்லை. 2 கிலோமீட்டர் பெரிய இஷ்யூ கிடையாது. கணக்கில் நம்ம எடுத்துக்கலாம். தலைவர் இப்போ நவுந்தாருன்னா போயிடலாம். கஸ்டமரோட ரூம் வந்து பார்த்தீங்கன்னா 2.5 கிலோமீட்டர் தான் இருக்குது. லெட்ஸ் கோ. இவர் நவுந்தா நம்ம போயிடலாம். வாங்க இதை டெலிவரி முடிப்போம். அண்ட் இன்றைக்கி எத்தனை கிலோமீட்டர் எத்தனை டெலிவரி முடிக்கிறோன்றதை செக் பண்ணிக்கலாம். 3வது டெலிவரி முடிச்சாச்சு. நம்ம இப்போ 4வது வந்து பார்த்திங்கன்னா எடுத்துருக்கோம். இப்போதைக்கு நேற்றும் நமக்கு இப்படி தான் 4 ஆர்டர் பக்கமே தான் கொடுத்தான். 5வது ஆர்டர் தான் திடீர்னு பைத்தியம் குடித்த மாதிரி எங்கேயோ தள்ளி விட்டா நம்மள. இப்போ அதே மாதிரி தான் என்ன நடக்க போகுதுன்னு தெரில. பட் இப்போதைக்கு 4மே வந்து கம்ப்ளீட். இந்த இடத்துல ஒரு ஹோல்டர் மாட்டணும். உங்களுக்கு ரோடு வியூ இப்படி காட்டுறதுக்காக அந்த ஹோல்டர் தான் இன்னும் எங்கே கிடைக்குன்னு சொல்லி தெரியாமல் முடிச்சிட்ருக்கேன். அன்றைக்கி நம்ம தீமூலேருந்து வர வச்சுருந்தோம். அதனால் நம்மக்கிட்ட இருந்துச்சு. ஸோ ஈஸிலி நம்ம வந்து மாட்டிட்டோம். ஸோ இப்போ நம்ம அதுக்கு அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணணும். ஸோ பார்க்கலாம் என்ன ஏதுன்னு சொல்லிவிட்டு. கண்டிப்பாக நல்ல வியூ கொடுத்தா தான் வியூஸும் நல்லா போகும். உங்களுக்கு ரோடெல்லாம் தெளிவாக தெரியும். நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க ஈஸியாக இருக்கும். வாங்க இப்போ 4வது ஆர்டர் எடுத்துட்டோம். இன்றைக்கி நம்ம மறுபடியும் அகெயின் 20 above பண்ணியே ஆகணும். லெட்ஸ் கோ ஜிஃபேம். ஸோ 5வது ஆர்டர் வந்து இப்போ நம்ம எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம். ஸோ 5வது ஆர்டர் எடுக்க போய்கிட்டு இருக்கோம். 3.5 கிலோமீட்டர். ஆனால் 6 கிலோமீட்டரில் ட்ராப் இருக்கான். சிட்டிக்குள்ளே இந்த பக்கமே வச்சு சுற்ற விட்டா பிரச்சனை இல்லை. முக்கியமான இடத்துக்கு தூக்கிட்டு போயிட்டாங்கன்னா சோலி முடிஞ்சதுன்னு நினச்சிக்க வேண்டியதான். இப்போதைக்கு தான் அந்த மாதிரி எதுவும் இஷ்யூ வரல. அண்ட் இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 5வது ஆர்டர் எடுக்க போயிட்டுருக்கோம். வண்டி எவ்வளோ ஓடி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 18 கிலோமீட்டர் பிடிச்சிக்கங்க. 18 கிலோமீட்டரில் 19 20 ஆமாம் 20 கிலோமீட்டர். 2 கிலோமீட்டருக்கு அப்புறம் தான் நம்ம 0 பண்ணோம். லெட்ஸ் கோ ஜிஃபேம். 6வது ஆர்டர். அடேங்கப்பா, இந்த ஒத்தை மாலில் வந்திருக்கிறோம். 6வது ஆர்டரு ஸ்டார் பக்ஸு. வாங்க உள்ளே போய்ட்டு எடுத்துகிட்டு போகலாம். சவுதி அரேபியாவுக்கு 2014 நான் வரும்போது மொதல் இங்கே தான் எனக்கு 90% டியூட்டி. எனக்கு என் மேடம் கிளம்புனாலே இந்த ஒத்தேம்னு இந்த மாலில் தான் போவாங்க. எனிவே வாங்க, நிறைய லேடிஸ் நிற்கிறாங்க. ஃபோனை வச்சிடலாம். நம்ம இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 39 கிலோமீட்டர் வந்து ஓட்டிட்டோம். 7வது டெலிவரி வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம அக்செப்ட் பண்ணியிருக்கோம். இங்கேருந்து இன்றைக்கி நம்மளுக்கு இந்த ரபுவாலியே தான் கொஞ்சம் ஓரளவுக்கு நம்ம அப்படியே மெயின்டைன் ஆகிக்கிட்டு இருக்கோம். ஸோ இப்போ இந்த ரபுவாலேருந்து இப்போ லார்ஜ் ஆர்டர்னு வந்திருக்கு 7வது. ஸோ இதுக்கு நம்மளுக்கு வந்து 5 ரியால் மறுபடியும் டிப்ஸ் கிடைக்கும். நேற்று மொத்தமே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 25 ரியால் டிப்ஸ் கிடச்சிச்சு. விச் இஸ் நம்ம ஊர் காசுக்கு ஒரு 600 ரூபா கிட்ட வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ அகெயின் வந்து ஒரு 550லேருந்து 600 ரூபா கிடச்சிருக்கு டிப்ஸ் மட்டும் நேற்று. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இதுதான் ஃபஸ்ட்டு டிப்ஸ்ன்னு நினைக்கிறேன். இல்லை 2வது ஒரு 5 ரியால் கிடச்சிருக்கு. இது ஒரு 5 ரியால். ஸோ 10 ரியால் இன்றைக்கி. இது சக்ஸஸ்ஃபுல்லாக ஆன் டைமில் கொண்டு போய் கொடுத்தால் தான் இந்த 5 ரூபா. மேக்ஸிமம் நான் ஆன் டைமுக்கு தான் எல்லாமே கொடுத்துருக்கேன். ஸோ இதையும் ஆன் டைமுக்கு நம்ம கொடுத்துருவோம். ரபுவால ஓட்டத்தில் என்ன ஒரு பெனிஃபிட்னா ஆர்டரும் அப்படியே வந்துக்கிட்டே இருக்கும். டிராஃபிக்கும் அவ்வளோவா இருக்காது. இதுவே நம்ம இந்த யாஸ்மின் ஏரியா இந்த மாதிரி ஏரியாலாம் ஓட்டினோம்னா
ஓட்டுக்கிட்டே இருப்பான், பிச்சுக்கிட்டே இருக்கும். அப்படியே 2வது ஆர்டர்லாம் தள்ளி விடுவான் அது கூடயே சேர்த்து. டென்ஷன் ஆகிடும் நம்மளுக்கு. இதெல்லாம் எப்படா மேனேஜ் பண்ணி நம்ம ஓட்ட போகிறோம் அப்படின்ற அளவுக்கு ஆகிடும். ஒரு பயத்தோட பதட்டத்தோட ஓட்டணும். ப்ளஸ் டிராஃபிக்கு கொஞ்சம் அந்த இடத்துல அவுட்ரு சிட்டிங்கிறதால ரோடு மூடி இருக்கும், அது இதுன்னு அந்த மாதிரி இஷ்யூஸ் நிறையா இருக்கும். இதுவே ஜாயிஸாக இருந்ததுன்னா ஃப்ரீலான்சர் ஐடிக்கு இங்கெல்லாம் வேலை இருக்காது, நம்ம அந்த பக்கம் தான் தேடி ஓடி ஆகணும். பட் இது வந்து கம்பெனி ஐடிங்கிறதால நம்ம எந்த ஏரியாவில் இருந்தாலும் ஓரளவுக்கு மேனேஜபிளாக நம்ம ஓட்டிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். கம்பெனியோட டார்கெட்டு 12 தான். ஸோ இது 7வது நம்ம எடுத்திருக்கோம். அதுக்கு மேலே இருக்கிறது எல்லாமே நம்மளு தான் ஜெய்ஃபேம். வாங்க, இது என்ன ரெஸ்டாரண்ட்டு தெரில, போய் பார்க்கலாம். கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா 7வது ஆர்டர் இங்கே பில்டிங்கில் கொடுத்தாச்சு. நேற்று வந்து 25 சொன்னோம்னா 20 தான். ஆனால் 12 மணிக்கு மேலே பண்ணதால் அது வந்து இன்னைக்கு டேட்டில் வந்து ஆட் ஆகிடுச்சு. ஸோ அது 20 ரூபா வாலெட்டில் வந்துருச்சு. இதை நான் எப்போ வேணாலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிப்ஸு காசை என்னுடைய STC பேக்கோ இல்லை பேங்க் அக்கௌண்ட்டுக்கோ எப்போ வேணால் எடுத்துக்கலாம் இங்கே ஆட் பண்ணி. இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 15 ரூபா கிடச்சிருக்கு, கிடைக்கட்டும். ஸோ இன்னும் இந்த பக்கம் ஆர்டர் அடிக்காமல் இருக்குது, அடிக்கட்டும். எப்படியே அடிச்சிடும் ரிவர்ஸ் எடுக்கிறதுக்குள்ளேயோ கில்லையோ. ஏன்னா ஃபுல்லாக ரெட்டாக இருக்குது இங்கே. இது வந்து ஹை ஆர்டர் ஜோன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ லெட்ஸ் see என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ வண்டியை ரிவர்ஸில் எடுத்துக்கலாம். நம்ம அழகா ரிவர்ஸில் எடுத்து இந்த பக்கமாக வண்டியை கிட்ட விட்டு ஓடுவோம். எதனா வந்துச்சுன்னா இப்போ ஆர்டர் வந்து ஒன்று பிக்கப் பண்ணிக்கலாம். கேட்டால் நல்லா தான் இருக்கும். ஆனால் என்ன தெரியுமா கேட்டால ஒரு விஷயம், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். ஸோ இது வந்து ரொம்ப இவங்களுது. இங்கே பாருங்கள், 1.5லேருந்து பிக்கப், 5 கிலோமீட்டர் ட்ராப், அக்செப்ட். எப்படியும் கேன்சலும் பண்ண முடியாது. 1.5 கிலோமீட்டர் எங்கே போகுது, யூடினிக்கு சொல்லுதா இல்லை அப்படியே போகுதான்னு சொல்லி பார்ப்போம். எங்கப்பா, ஓகே ஃபாஸ்ட் அண்ட் ரூட்டு தானே இது. வாங்க போவோம். வேண்டாம் லூஸ் இருக்க போதி போட அந்த பக்கம். ஓகே லெட்ஸ் கோ ஜிஃபேம், போகலாம். ஜிஃபேம் ஒரு வழியாக வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கிளம்பி வந்தாச்சு. சுல்தான் டிலைட் பர்கர். எப்போ நான் பர்கர் கடை ஓப்பன் பண்ணேன்னு எனக்கே தெரில, இந்த இங்கே முன்னாடியே தான் இருக்குது. இப்போ உள்ளே போய்ட்டு இது ஆக்சுவலாக எத்தனாவது ஆர்டர் அப்படின்னா 10வது ஆர்டரு. லெட்ஸ் கோ. கம்பெனி டார்கெட் முடிக்கிறதுக்கு இன்னும் 2 தான் இருக்குது. அதுக்கப்புறம் நம்மளோட டார்கெட்டை முடிக்கணும். ஃபஸ்ட்டு கம்பெனியை முடிப்போம், அதுக்கப்புறம் நம்ம டார்கெட்டை முடிப்போம்னு சொல்லிட்டு கிளம்பி வந்தாச்சு. வாங்கோ, கொடுன்னு வாங்கிட்டு கிளம்பலாம். ஒரே ஒரு ஐட்டம் தான். இவ்வளோ பேர் வெயிட் பண்ணுறானுங்களே, நம்மளும் போய் வெயிட் பண்ணுவோம். லெட்ஸ் கோ. இதுதான் நிலைமையே இங்கே. வெயிட் பண்ணுங்கடா, இவனுக்கு கொஞ்சம் லேட் பண்ணுவானுங்க ஜிஃபேம். ஸோ ஒரு வழியாக வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம வந்து 10வது ஆர்டர் முடிச்சுட்டு 11வது ஆர்டர் எடுத்தோம். 11வது எடுத்து முடிச்சுட்டு 11வது எடுக்க வந்திருக்கோம். ஏன்னா 11 முடிச்சுட்டு 11 எடுக்க வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்களா? ஒன்றும் இல்லைங்க, ஆக்சுவலாக பெரிய சம்பவம் நடந்துச்சு. அண்ட் இந்த வீடியோவை 3வது தடவை இதோட ஷூட் பண்ணுறதுக்கு கடுப்பாக இருக்குது. என்ன ஆயிடுச்சுன்னா, கஸ்டமர் வந்து ஒரு ஆர்டர் போட்டாங்க. அந்த ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிக்கப் பண்ணுறதுக்காக லொக்கேஷன் போயிட்டோம். அங்கே போய் பார்த்தா ரெஸ்டாரண்ட் இல்லை. இது என்னடா வம்பா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆப்பில் ஆப்ஷன் இருக்குது, இந்த மாதிரி இங்கே மர்ச்சென்ட்டே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த ஆப்ஷனில் போய்ட்டு ரிப்போர்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நீ ஆர்டர் கேன்சல் பண்ணுறதா இருந்தால் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி வந்துச்சு. எனக்கு கேன்சல் ஆப்ஷன் வந்துச்சு. நான் கேன்சல் பண்ண போய் நீ ஏன் மேலே தலையில் கட்டி விட்ருவேன், நான்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி மர்ச்சென்ட் க்ளோஸ்னு சொல்லி மறுபடியும் ரிப்போர்ட் பண்ணேன். கஸ்டமர் கேர்லேருந்து கால் வந்துருச்சு. அந்த கால் வர்றதுக்கு முன்னாடி ரெஸ்டாரண்ட் இருக்காங்களே அவங்க எனக்கு கால் பண்ணிட்டாங்க. எப்பா நீ எந்த பிரான்ச்சில் நிற்கிற அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், இந்த மாதிரி தாரிக் மீயான்னு ஒரு இடம் இருக்குது, அந்த இடத்துல பிரான்ச் இருக்குது, அந்த இடத்துல தான் நான் நிற்கிறேன், நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படின்னோடனே, நாங்கள் அல்கலீஜிலேருந்து பேசுகிறோம், அந்த பிரான்ச்சு நீ அங்கே வந்து ஆர்டர் எடுத்துக்கோ அப்படின்ட்டாங்க. இப்போ டிஷர்ட் ஏன் போட்டிருக்கேன்னு பார்ப்பீங்க, இந்த கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்காக தான். ஸோ மர்ச்சன்ட் க்ளோஸ் அப்படின்னா இந்த அப்ளிகேஷனில் அந்த மர்ச்சன்ட் முன்னாடி நம்ம இந்த ப்ராப்பர் கம்பெனியோட ட்ரெஸ் எல்லாம் போட்டு பின்னாடி கடை தெரியிற மாதிரி ஃபோட்டோ எடுத்து அதில் அப்லோட் பண்ணணும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணதுக்கப்புறம் 2 3 ஃபோட்டோ அப்லோட் பண்ண சொல்லணும். எல்லாமே அப்லோட் பண்ணிட்டேன். எனக்கு கேன்சல் ஆப்ஷன் வந்துருச்சு. அவன் லொக்கேஷன் அனுப்பிச்சி விட்றான், ரெஸ்டாரண்ட்டுக்காரன் பக்கத்தில் இருக்குன்னு பார்த்தா அல்கலீஜின்னு வேறு ஏரியா. இங்கேருந்து 12 கிலோமீட்டர் 1/2 ஹவருக்கு மேலே காட்டுது போகிறதுக்கு, வர்றதுக்கு 1/2 ஹவருக்கு மேலே ஆகிடும். அது முடிச்சிட்டோன்னே நான் சொன்னேன், எப்பா ரொம்ப தூரமாக இருக்குது, நீ கஸ்டமர்கிட்ட பேசி கேன்சல் பண்ணவே அப்படின்னு வச்சுட்டேன். அப்புறம் கஸ்டமர் கேர்லேருந்து எனக்கு கால் வருது, கீட்டாவுடைய கஸ்டமர் கேர்லேருந்து. என்னப்பா ஆச்சு, இந்த மாதிரி ரிப்போர்ட் பண்ணி, ஆமாம் வந்த இங்கே ரிப்போர்ட்டு கடையை காணோம், ரொம்ப தூரமாக இருக்குது. நோ இஷ்யூ நீ போ மெட்ரோ போகுது பாருங்க, போ எடுத்துகிட்டு வா. நான் சொன்னேன், போகிறதுக்கு 1/2 மணி நேரம், வரதுக்கு 1 மணி நேரம், 1 மணி நேரத்துக்கு மேலே கஸ்டமர் அவ்வளோ நேரம் பொறுக்க மாட்டாங்க, கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னா எனக்கு தான் அப்போப்பா எனக்கு ஃபைன் அப்படின்னேன். சரி ஓகே, நான் கஸ்டமர்கிட்ட பேசுகிறேன், கேன்சல் பண்ண சொல்கிறேன் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்தேன் கேன்சல் ஆகலை. நானே ரிப்போர்ட் பண்ணியிருந்தாலும் அதில் கேன்சல் ஆப்ஷன் கேட்டுச்சு. என்ன வேணாலும் ஆகட்டும் போ, நம்ம டார்கெட் கம்ப்ளீட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கேன்சல் ஆப்ஷன் கொடுத்தோன்னே போயிடுச்சு. ஆனால் இமீடியட்டாக ஃபைன் வந்துடும் அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்டு சொன்னாப்புல. ஆனால் எனக்கு அந்த மாதிரி வரல, பிகாஸ் அங்கே மர்ச்செண்டே இல்லை அப்படிங்குள்ள நான் எவன்கிட்ட போய் பொருளை வாங்குறது, அது வந்து கம்பெனி தப்பு. அதனால் எதுவுமே இப்போதைக்கு எதுவும் நடக்கலை. கொஞ்சம் நேரம் கழிச்சு எது நடக்குமா அப்படின்ற ஒரு இது தெரியல. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஷவர்மா கிங்னு ரெட் கலர் போர்டு இருக்குல்ல இது, ஸோ அங்கேருந்து வந்து ஆர்டர் வந்திருக்கு. கிட்டத்தட்ட 288 ரியாலுக்கு, விச் இஸ் அபோவ் 6000 ருபீஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேளை சாப்பாடுக்கு வர வச்சுருக்குறாங்க. வாழ்ந்தா இப்படி வாழணும்டாடே, இப்படி தாண்டா வாழணும். கைஸ் நம்ம வண்டி பாருங்கள், நல்லா இருக்கா? வண்டிக்கு ஒரு பேர் வைக்கணும், அதே என்னன்னு கொஞ்சம் சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். சரி வாங்க இப்போ உள்ளே போவோம். ஃபஸ்ட்டு நம்ம ஆர்டர் வந்துட்டு பிக்கப் பண்ணுவோம். ரெடி ஆகிருக்காது, பெரிய பாக்ஸ் என்னமோ மிக்ஸு பாக்ஸ்ன்னு சொல்லிட்டு அந்த பாக்ஸை ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. இருந்தாலும் உள்ளே போய் பார்த்துக்கிட்டே இருக்கணும். லெட்ஸ் கோ ஜிஃபேம். கீட்டாவில் ரொம்ப டிஃபிகல்ட்டான விஷயம்
பார்த்து உஷாராக ஓட்டுவாங்க ஒரு ஆர்டரையும். இல்லைனா மாதம் சம்பளத்தில் கை வச்சுருவாங்க, அக்கௌண்ட்டில் மைனஸ் போயிடும். வாங்க போகலாம். ஸோ நல்லா வெறி ஏற்றிட்டாங்க, கடுப்பாகுதுங்க. நம்ம வந்து இந்த 10வது 11வது ஆர்டர் சொன்னல கேன்சல் பண்ணியிருந்தோம், ரிப்போர்ட் பண்ணியிருந்தோம், சரியாயிடும்னு பார்த்தா நான் ரிப்போர்ட் பண்ணதுக்கப்புறம் தானே கேன்சல் ஆப்ஷன் வந்துச்சேன்னு சொல்லிட்டு சரி நம்ம தைரியமாக கேன்சல் பண்ணிட்டோம். கம்பெனிக்காரனும் பண்ணுவணும், உனக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னா. இப்போ பார்த்தா அசால்ட்டாக நமக்கு ஆப் வச்சுருக்காங்க. 50 ரியாலுங்க, 20 ரியால் எனக்கு டிப்ஸ் வந்துச்சுல, அதுலேருந்து எடுத்துக்கிட்டாங்க. 30 ரியால் மைனஸில் போட்டு வச்சுருக்காங்க என்னோடய வாலெட்டில். கடுப்பாகுது. இப்போ தான் 13வது ஆர்டரே எடுத்துகிட்டு போகிறேன். கம்பெனி டார்கெட்டே இப்போ தான் முடிச்சு என்னோடய எக்ஸ்ட்ரா ஆர்டராக இப்போ தான் எடுத்துகிட்டு போய்கிட்டு இருக்கேன். எந்த கீட்டால் ஓட்டினீங்கன்னா ரொம்ப உஷாராக இருங்க. நம்ம பேச்செல்லாம் ஒரு பேச்சும் ஈடுபட மாட்டேங்குதிங்களாம், பப்பு வேவாதீங்களாம். கரெக்டாக ரூல்ஸை ஃபாலோ பண்ணு அப்படின்றான். ரூல்ஸை ஃபாலோ பண்ணி தாண்டா கடை இல்லைன்னு சொல்லி சொன்னேன். நீ கடை இல்லாத ஒரு இடத்த இதில் வச்சிருக்கிற, வாங்கி அந்த கடைக்காரனுக்கு இத்தனை பேர் ரிப்போர்ட் பண்ணுறாங்க. அப்படி அந்த கடைக்காரனை பார்த்து உன் ஆப்பில் இருந்து தூக்கிறத விட்டுவிட்டு நமக்கு ஃபைனை போட்டு இந்த மாதிரி படுக்கு போட்டாப்புல தலைவர். என்னத்தான் பேசுறது ஒன்றும் புரியல. 50 ரியால் சுவாஹா. ஷோ இன்றைக்கி கஷ்டப்பட்டு ஓட்டி 20 ரியால் நம்மளுக்கு டிப்ஸ் வந்துருந்துச்சு, அது எல்லாத்தையும் கழிச்சு விட்டானே. என்னத்தன்னு சொல்கிறது அவனை. பார்த்துக்கலாம், வாங்க போகலாம். அதெல்லாம் அப்பப்போ நடக்கிறது தான் இந்த மாதிரி ஃபீல்டில். பட் கிட்டால ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க. ஒரு ஆர்டர் இதானா கூட, இது ஒரு ஆர்டர் கேன்சல் ஆச்சுன்னா 50 ரியால் ஒரு ஆர்டர் கேன்சலேஷனுக்கு. நினச்சி பாருங்கள் என்னத்தன்னு சொல்கிறது. ஓகே, நம்ம டார்கெட் எப்படி அச்சீவ் பண்ணாமல் போகக்கூடாது. மணி வந்து 9:30 ஆகிடுச்சிங்க. அந்த கம்பெனிக்காரன் நம்மளை வச்சு செய்யாமல் விட மாட்டான் போல இருக்குது. சும்மா 2 ஆர்டரை போட்டு விட்டு நம்மளை சாவடிக்கிறான் பாருங்க. 12 நிமிஷத்தில் ஒருத்தனை கொண்டு போய் டெலிவரி கொடுக்கணுன்னா எப்படி கொடுக்க முடியும்? இந்த சுல்தான் பர்கரில் 2 கொடுத்துட்டான், கேட்காமலே கொடுத்துட்றான். இங்கே ஆல்ரெடி லைனில் உட்காந்துருக்குறானுங்க. என்ன கருமமாக போங்க இன்றைக்கி. எப்படியோ முடிச்சாச்சுங்க. 15வது ஆர்டர் முடிச்சாச்சு. 2 ஆர்டர் ஒரே டைமில் கொடுத்து விட்டு தள்ள பிடிச்ச வேலை, சல்ல பிடிச்ச வேலை, தொல்லை பிடிச்ச அந்த ஹோட்டலு. ஐயோ, நான் வேலையை குறை சொல்லிங்க, சாரி, பேச்சில் வந்துருச்சு. அந்த ஹோட்டலில் ஐயோ பெரிய இதுங்க. ரொம்ப லேட்டாக எல்லாத்துக்கும் ஆர்டர் கொடுத்தாங்க. 2 இது ஒன்றா போட்டுட்டு ஒரு இது சீக்கிரம் கொடுத்துட்டாங்க, இன்னொரு இதுக்காக வெயிட்டிங்கு. இந்த கம்பெனியில் எப்படின்னா 2மே அவனாக தான் கொடுப்பான். யாராவது ஒருத்தங்க டிலேன்னு சொன்னாலும் அவனாக தான் நமக்கு ஃபைனும் அடிப்பான். கஸ்டமர் டிலேன்ட்டாங்க, எதுக்கு நீ டிலே பண்ண அப்படின்னு. இவனுக்கு அது தெரியாது. சரி, உங்கள் ஆர்டர் 2 பேருக்கும் ரேட்டு வித்தியாசம் வருது, பெருசாக ஒருத்தங்க வர வைக்கிறாங்க, சின்னதாக ஒருத்தங்க வர வைக்கிறாங்க. லேட் ஆச்சுன்னா அதுக்கு நம்ம தான் பொறுப்பு. கஸ்டமர்கிட்ட அந்த ஆப்பில் டைமிங்கை நம்ம ஏற்றி காட்டுவோம், 2 கொடுத்துருக்கோமே அப்படின்னு இல்லை. பைபாஸுக்கு அந்தாண்ட ஒன்று, பைபாஸுக்கு இந்தாண்ட ஒன்று, 2 கஸ்டமர் வீட்டுக்கும் கிட்டத்தட்ட 2.5 கிலோமீட்டர் டிஃப்ரென்ஸு. இருந்தாலும் அப்படி இப்படின்னு போராடி பண்ணிட்டோம். 15வது நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இன்னும் கீப் வாட்ச் பண்ணுங்கள். இதில் வேறு நம்ம மாதம் 2 லட்ச ரூபா எப்படியாவது எடுத்தாகணும்னு சொல்லி வேறு ஐடியா பண்ணிகிட்ருக்கோம். லெட்ஸே என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். எப்படியாவது ஒரு 2 லட்ச ரூபா நம்ம ஒரு காசுக்கு எடுத்தே ஆகணும் அப்படிங்கிறது தான் வெறித்தனமாக போயிட்டுருக்கு நம்ம விலாகு. ஸோ கண்டிப்பாக பாருங்கள், ஒரு டெலிவரி பண்ணி 2 lakhs எடுக்க முடியுமா அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். அதே மாதிரி இதில் என்ன இன்னல்கள்லாம் வருது, எந்த மாதிரி பிரச்சனைகள் வருதுன்றதையும் நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக எடுத்து சொல்கிறேன். பாருங்கள், ஹோட்டலே இல்லை, 6 மாதம் முன்னாடி காலி பண்ணிட்டு போன ஹோட்டலுக்கு நம்மளுக்கு ஆர்டரை கொடுத்துவிட்டு அங்கே ஹோட்டல் இல்லைன்னு சொன்னதுக்கு நம்மளுக்கு ஃபைனு, டிலே ஆனதுக்கும் ப்ளஸ் கேன்சல் பண்ணதுக்கும் 2 இதுக்கும் சேர்த்து 50 ரியால் போட்டிருக்காங்க. என்னன்னு சொல்கிறது, நீங்களே சொல்லுங்கள் பார்ப்போம். இது யார் தப்புன்னு நீங்களே சொல்லுங்களேன். நான் என்னத்தன்னு சொல்லுவேன். ஃபோட்டோ எடுத்து அனுப்புன்றான், அது நல்ல பெரிய பில்டிங், 100 பில்டிங், அது உள்ள ஸ்டாஃபுங்களுக்கு மட்டும் தான் அலௌடு, நம்மளாம் வாசப்பில் தான் நிற்கணும். அதுக்கு நீ லேட் ஆகிட்ட, சொல்லோ நீ வந்து ஃபைன் கட்டு அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு ஆப்படிக்கிறானுங்க. என்ன சொல்கிறதுனே ஒன்றும் புரியல. நம்ம பார்த்துக்கலாம் வாங்க. கைஸ், நம்மளை வச்சு செய்யணும்னு சொல்லிட்டு ஒரு முடிவோடு தான் இருக்கிறாருங்க. இது இப்போ நம்ம அண்ணன் ரூமுக்கிட்ட வந்துட்டோம். அப்படி இப்படி இந்த பக்கம் வந்தாச்சு அப்படின்னு சொல்லி நினச்சா, காலையிலேருந்து நம்மளை எங்கே போட்டு நம்மளை அடிச்சாங்களோ அதே ஹோட்டல் வந்து மறுபடியும் எடுத்து, அதாவது இந்த ஹோட்டலில் எடுத்து இப்போ அதே ஏரியாவுக்கு மறுபடியும் போடா அப்படின்றானுங்க. அதாவது எனக்கு தெரிஞ்சு இவனுங்க ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டாங்கன்னு நினைக்கிறேன். இவனை இந்த ஏரியாவுக்கே விட்டுருவோம், எங்கே போனாலும் இவனை இதில் தான் வச்சு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஒருத்தன் தான் மாட்டிட்டு முடிக்கிறேன்னா, என்ன மாதிரி எத்தனை பேர் மாட்டிட்டு முடிக்கிறாங்கன்னு தெரில. போர்ஷ் ஒரு நாள் வாங்குறேன்டா உன்னைய, லக்கு இருந்தா வாங்க. 10 நிமிஷம் ஆகுன்ட்டாங்க, உள்ளே போய் எடுத்துகிட்டு உக்காருவோம். 17வது ஆர்டர் வந்து மசாமி சுசியான். அந்த சிக்னலில் தான் நின்றுட்டு இருந்தேன். இந்த மெட்ரோ ஸ்டேஷன் தெரியுதுல, இந்த ஸ்டேஷனுக்கு அந்தாண்ட தான் சிக்னலில் நின்றுட்டு இருந்தேன். மசாமி சுசின்னு ஒரு சவுண்டு. என்னடான்னு பார்த்தா இதோ இங்கே இருக்குது பாருங்கள், மசாமி சுசின்னு இருக்குது. அதுதான் இங்கே இடத்துக்கு வந்தோடனே அரைவட் மர்ச்சன்ட்னு சொல்லி கிட்ட ஓட்டினீங்கன்னா ஞாபகமாக கன்ஃபார்ம் கொடுத்துங்க. ஏன்னா நான் வந்துட்டேன். ஏன்னா ஒவ்வொரு டைம் உள்ளே நோட்டீஸ் ஆகும், எத்தனை மணிக்கு நீ போனால் உனக்கு எத்தனை மணிக்கு ஆர்டர் கொடுத்தோம், நீ எத்தனை மணிக்கு கஸ்டமர் கொண்டு போய் கொடுத்த அப்படின்ற விஷயங்கள் வரைக்குமே நாளைக்கு ஏதாச்சும் நம்ம அப்பீல் பண்ணணும் பிரச்சனை அப்படின்னா கிளியர் பண்ணுவாங்க. மசாமி சுசி கிளியராக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம வந்து செக் பண்ணலாம். ஸோ லெட்ஸ் சீ, பார்க்கலாம் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு.
வாங்க ஜிஃபேம். 17 ஆர்டர் வந்து கம்ப்ளீட் பண்ணி 18வது ஆர்டர் வந்துருச்சு, எடுக்க போயிட்டுருக்கோம். இன்னும் 20 மினிட்ஸு நம்மளது டைமிங் முடிய போகுது. இவங்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த டைமிங்கை நம்மளுக்கு கொடுத்த அந்த ஷெட்யூல் டைம் வந்து முடிய போகுது. கரெக்டாக 1.5 கிலோமீட்டரில் பிக்கப்பு, 6 கிலோமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா ட்ராப்புன்னு சொல்லி வந்துருச்சு. சரி ஓகே, நம்மளுக்கு வந்து 20ங்கிற அந்த இது இன்னும் கம்ப்ளீட் ஆகாமல் இருக்குல்ல, அதனால் நம்மளும் இன்னும் அப்படியே தான் போய்கிட்டு இருக்கோம். இன்னும் 3 ஆர்டர் மினிமமாவது வேணும் நம்மளுடைய மினிமம் டார்கெட்டை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு. அதனால் இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா போகிறோம், நேராக போய்ட்டு இந்த இதையும் கம்ப்ளீட் பண்ணுவோம். இன்றைக்கி எத்தனை தான் முடியுதுன்னு பார்ப்போம். ஆனால் 20 பண்ணாமல் நான் வர மாட்டேங்க. நான் அவ்வளோ முடிவு, நான் ஒரு முடிவோடு தான் இருக்கேன். என் டார்கெட்டு 2 lakhs சும்மாவா கிடைக்கும்? வெறி கொண்டு வேலை செஞ்சால் தான். அண்ணன் வேறு ரூமில் மீன் குழம்பு நல்லா பார்த்தா சூப்பராக கம்மன்னு செஞ்சு வச்சுருக்குது. ஃபோட்டோவில் பார்த்தாலே எச்சி வேறு ஊறுது, பசியில் வயிறு வேறு சுருங்குது. நேற்று இதே மாதிரி தான் சொல்லிகிட்டு இருந்தேன். கரெக்டாக நமக்கு வந்து ஃபுட்டு கிடச்சிச்சு. யார் கொடுத்தா? கஸ்டமர் கொடுத்தாங்க. அதாவது இந்த சிக்கன் ரோல், கேஎஃப்சிலேருந்து 3 சிக்கன் ரோல் கிடச்சிச்சு. அதில் 1 சாப்பிட்டேன் நான். அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு அண்ணன் நாட்டுக்கோழி செஞ்சு வச்சுருந்துச்சு, அது சாப்பிட்டேன். கொஞ்சோண்டு சும்மா 4 பீஸ் போட்டு சோறு கொஞ்சோண்டு சாப்பிட்டேன். இப்போ வந்து ஆஹா, ஒத்தை மாலுக்குள்ளே இருக்குதுப்பா. ஐயோ, அங்கே ஒத்தை மால்லேருந்து இந்த ஆர்டர் எடுத்துகிட்டு 6 கிலோமீட்டர் போகணும். சம்திங் இந்த பக்கம் ஒத்தை மால் தான் இருக்குது, அவ்வளோ பெருசு. எஸ், டெஃபினெட்லி இட்ஸ் ஒத்தை மால். ஓகே, ஸோ இது ஒத்தை மால் தான். இன்றைக்கி ஒரு 50 ரியால் ஃபைன் அடிச்சிட்டான். கொஞ்சம் இரிட்டேட் ஆகிடுச்சு ஜிஃபேம். அண்ட் இது வரைக்கும் நம்ம ஓட்டி இருக்கிற கிலோமீட்டர், ஆமாம் 18வது ஆர்டர் இப்போ போயிட்டுருக்குறோம். 17னே நம்ம கணக்கு வைப்போம். ஸோ நம்ம கணக்கு படி வந்து பார்த்துட்டிங்கன்னா 17. இந்த 17 ஆர்டர் முடிக்கும்போது 131 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கிறோம். ஏன்னா சில பேர் போய் சொல்கிறாங்க பாருங்கள், 131 கிலோமீட்டர் வந்து நம்ம ட்ரிவன் பண்ணியிருக்கோம் வண்டியை. ஸோ இன்னமும் நம்மளது டைம் முடியல. 12 மணி வரைக்குமே நம்ம ஓட்ட தான் போகிறோம். மணி வந்து இன்னும் 11:20 தான் ஆகுது. ஸோ இன்னும் 2 ஆர்டர் மினிமம் அடிக்கணும். நம்ம டார்கெட் 20 ஆச்சே. கம்பெனி டார்கெட்லாம் முடிஞ்சிருச்சு. 12 தான் கொடுக்கும். 12 இல்லை, ஆக்சுவலாக 11 தான் கொடுத்தாச்சு. இருந்தாலும் நம்ம டார்கெட் இன்னும் கம்ப்ளீட் ஆகலை. ஸோ அதனால் அதை நம்ம கம்ப்ளீட் பண்ணியே ஆக வேண்டும்ன்ற ஒரு வெறியோடு நம்ம போய்கிட்டு இருக்கோம். வாங்க போகலாம். டெலிவரிக்கு வரலாம். நிறைய பேர் கேட்குறீங்க என்கிட்ட பர்சனலாக. ஒருத்தர் நான் சவுதியிலே வெளியே இடத்துல இருக்கிறேன், வந்து எடுத்து பண்ணலாமா போகலாமா, வண்டி எடுத்து நானும் டெலிவரி பண்ணால் எந்த மாதிரி அப்படின்னு சொல்லிலாம் நிறையா கேட்குறாங்க. சவுதிக்கு நம்ம ப்ரைவேட்டாக வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரே விஷயம் தான் சொல்லுவேன். ஒன்று, விசா கொடுக்கறதுக்கு உங்களுக்கு விசா கொடுத்த கஃபில் வந்து நல்ல கஃபிலாக இருக்கணும். சரிங்களா? நாளைக்கு எதுனா ஐக்காமா எக்ஸ்பயர் ஆச்சு அது இதுன்னு சொல்லி நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணும்போது உடனடியாக வந்து அவங்க கொடுத்து ரெஸ்பான்ஸ் பண்ணணும். ஓகே, நான் ரினியூவல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லணும். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா, நல்ல ரூம் வந்து நம்ம பார்த்து முதல்ல அரேஞ்ச் பண்ணணும். இன்ன வரைக்கும் எனக்கு ரூம் கிடைக்காம தடுமாறிட்டு இருக்கேன். எங்கன்னா ரூம் ஷேரிங்க்கு இருக்கா சொல்லுங்கள். மூணாவது வந்து பார்த்துட்டிங்கன்னா, வண்டி 10 மணி நேரம் 12 மணி நேரம் மினிமம் நம்ம வந்து ஒரு 11 மணி நேரமாவது கீட்டாவில் ஜாயின் பண்ணிங்கன்னா ஓட்டணும். ஓகேங்களா? ஓட்டாமல் ஒன்றும் கிடைக்க போகிறதில்ல, கம்பல்சரி ஓட்டி ஆகணும். 4வது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, எந்த ஒரு ரிஜெக்ஷனும் வராமல் கரெக்டாக எந்த ஒரு கோல்மாலும் பண்ணாமல் இந்த ஃபேக் லொக்கேஷன் அது இதெல்லாம் போட்டு பண்ணுறாங்கல்ல, அது நம்மளும் பண்ணிகிட்டு இருந்தோம் ஃபஸ்ட்டு. இப்போ அந்த மாதிரி எதுவும் பண்ணுறதில்ல. நியாயமாக மூடிட்டு வேலை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் மாட்டுக்கும் மூடிட்டு வேலை செஞ்சிட்ருக்கேன். ஸோ கம்பெனி, அதுக்கப்புறம் உள்ளது வந்து பார்த்திங்கன்னா கம்பெனியில் எந்த கம்பெனியில் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. நல்ல சேலரி கொடுக்குறாங்களா, பர்ஃபெக்டாக கொடுக்குறாங்களா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேவா? சரி, லைட் ஆஃப் பண்ணிவிடுவோம். மாலுக்குள்ளே போகணுமா? இப்போது மாலுக்குள்ளே மேலே போகணும். ப்ளே ஏரியா கிட்ட தான் ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் இருக்குது. வாங்க. 2014 நான் வந்தப்போ சொல்லியிருப்பேன் முன்னாடியே. அந்த டைமில் நான் இங்கே வேலை செஞ்சிட்ருக்கும்போது இந்த இடத்துக்கு தான் மேடம் அடிக்கடி வரும், சலிக்காமல் வரும். சுல்தான் ஒத்தேமால் ரோ ஒத்தேமால் அந்த கேம்ப்லேருந்து விட்டியாரும் இங்கே விட்டுட்டு போவேன். சரி வாங்க, இப்போ இங்கே பார்க்கிங் வேறு தேடி பிடிச்சி போடணும். பெரிய பிரச்சனை இது. வாங்க போகலாம். ஜிஃபேம், கடைசி ஆர்டர் முடிச்சாச்சு. என்னோடய ஷெட்யூல் டைமும் வந்து பார்த்திங்கன்னா பக்காவாக முடிஞ்சிருச்சு. ஆனால் என்னோடய டார்கெட் முடியல. அதனால் நம்ம போகிறதில்ல. கம்பெனி கொடுத்த டைமிங்க்கே நம்ம பக்காவாக ஓட்டி கொடுத்தாச்சு. ஸோ இப்போது 19வது ஆர்டர் எடுத்துருக்குறேங்க. விட்றதா இல்லை. இங்கேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் தான் கொண்டு போய் கொடுக்க சொல்லியிருக்கு. வாங்க, லோக்கல்லே ஒரு 2 ஆர்டர் ஓட்டிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம கொண்டுட்டு போகணும் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருக்கிறேன். ஏன்னா என்ன ஆனாலும் நிறைய விஷயங்கள் நான் எப்பயுமே ஒரு முடிவு பண்ணிவிட்டு பாதியில் அதை நான் அக்செப்ட் பண்ணியிருக்கேன். ஆனால் அதை வந்து மனசார என்றைக்குமே அக்செப்ட் பண்ணதில்லை. இல்லை முடியும்னு சொல்லிட்டு மறுபடியும் எனக்கு நானே ஒரு சேலஞ்சு வச்சுப்பேன். ஸோ அதை தான் நீங்கள் எப்பயுமே வ்ளாகில் பார்க்குறீங்க. ஏதாவது ஒன்று வாழ்க்கையில் பண்ணிட மாட்டோமா அப்படின்ற அந்த ஒரு வெறி இருந்துக்கிட்டே தான் இருக்குது. விட்றதா இல்லை, போவோம் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம டார்கெட் மினிமம் டெய்லி 20. அந்த 20 கம்ப்ளீட் பண்ணாமல் போக மாட்டேன். இப்பயும் அதான் சொல்கிறேன். சிக்னல் ஓப்பனில் இருக்குது. வாங்க, 19வது ஆர்டர் போய் எடுத்துகிட்டு எந்த ஏரியான்னு தெரில, போகலாம் வாங்க. 19வது ஆர்டர் தானா? எனக்கே டவுட் ஆகுது. எஸ், 18 முடிச்சிருக்கேன். 19வது எடுக்க வந்திருக்கேன். வாங்க, இங்கே பாருங்கள், ஃபைன் வந்திருக்குன்னு சொன்ன யாரும் நம்ப மாட்டிங்களே. இங்கே பாருங்கள், 50 ரியால் எனக்கு வந்துட்டு பிக்கப் டிலே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு போட்டிருக்கிறாங்க பாருங்கள். ஓ இல்லை,
An order has been detected as a late pickup up once you arrive. பட் இதுக்கு எதுவும் போடல பெனால்ட்டி. இதுக்கு போட்டிருக்காங்க பாருங்கள் 50 ரியால். கேன்சல் ஆர்டர் டிலே அப்படின்னு சொல்லி டிலே கேன்சல்ட் அப்படின்னு எல்லாம் நான் டிலே பண்ணி கேன்சல் பண்ணிட்டானா. எப்படிலாம் ஊரே ஏமாத்துறானுங்க பாருங்கள். சரி வாங்க, இங்கே தாஜஸில் இப்போ வந்திருக்குது ப்ரோஸ்டடு எடுத்துகிட்டு போகலாம் வாங்க. 19வது வெறி ஏறிடுச்சு, வாங்க போகலாம். ஒரு வழியாக வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா வீட்டுக்கிட்டே வந்தாச்சுங்க. அண்ட் ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா 20 கம்ப்ளீட்டட். ஓகேவா? ஆனால் நான் இப்போ பண்ணது ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா 20 கிடையாது, 19 தான். அங்கேருந்து ஆன் பண்ணி வச்சுட்டே வந்தேன், அப்படியே ஆர்டர் டல்லான மாதிரி இருந்துச்சு. சரி போ, நேற்று 23 பண்ணோம்ல, அது 22 தான் கணக்கு வந்துச்சு. அந்த மீதி 12 மணிக்கு மேலே பண்ணேன். ஸோ அதனால் அது இன்னும் நல்லா சேர்ந்துருக்கும். நாளைக்கு நம்மளுக்கு 20 காட்ட போகுது. நமக்கு தேவை 20 மாதம் 600 ஆர்டர். அதுதான் இப்போது டோட்டல் இன்றைக்கி கிலோமீட்டர் நம்ம எத்தனை ஓட்டியிருக்கோம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா 19 ஆர்டருக்கு 142க்கு 142.5 கிலோமீட்டர், 148.5 கிலோமீட்டருங்க. அந்த 2 கிலோமீட்டர் சேர்த்துக்கணும். ஆமாம், காலைல 2 கிலோமீட்டர் கழிச்சு தானே இது பண்ணேன். ஸோ அந்த 2 கிலோமீட்டர் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக அப்போ நம்மளுக்கு 150 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கேன் 19 ஆர்டருக்கு. ஸோ விச் இஸ் ரியலி குட். இதே யாஸ்மின் அந்த பக்கம்லாம் போயிருந்தேன்னா ஆர்டர் அதிகமாக ஓடி இருக்கும், அதே சமயம் கிலோமீட்டரும் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக ஓடி இருக்கும். ஏன் அப்படின்னா அங்கே தெருவெலாம் வந்து பார்த்திங்கன்னா கண்ணா பின்னான்னு சுற்றி இருக்கும். ஸோ அந்த ஒரு விஷயத்தினால அது வந்து நம்மளுக்கு அதிகமாக ஓடி இருக்கும். என்னங்க பாட்டில் வர மாட்டுது கையில், ஒரே நிமிஷம். ஓகே. ஸோ எடுத்தாச்சு. இங்கே இருக்கிற பூனைக்கு வந்த வால்வு பார்த்திங்களா, ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் டோஜ் மேலே ஏறி அந்த பூனை, அந்த வெள்ளை பூனை அந்த வெள்ளை கார் மேலே படுத்துருக்குது. ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸில் பார்த்துருப்பீங்க இந்த காரு, டோஜ் சார்ஜர் ஆக்சுவலாக இந்த கார் பேர். எனிவே முடிஞ்சிச்சு. லெஃப்ட் கை மட்டும் வலிக்குது, ஸ்டேரிங் வளைச்சி. ஏன்னா இங்கே ஸ்டேரிங் லெஃப்ட்டா வளைச்சி கொஞ்சம் கை வலி. நைட்டு படுத்து தூங்கிட்டோன்னா கரெக்டாகிடும். பார்த்துக்கலாம். ஜிஃபேம் கீப் சப்போர்ட் பண்ணுங்கள், மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 2 lakhs rupees நம்மளால் ஏர்ன் பண்ண முடியுமா முடியாதா அப்படிங்கிறத நம்மளுக்கு அப்டேட் பண்ணுங்கள். ஓகேவா? இப்போ நான் வந்து ரூமுக்கு போகிறேன், ரெஸ்ட் எடுக்கிறேன். வாஷ்ரூம் போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிக்கிறேன், சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுக்கிறேன். நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க இன்றைக்கி? நேரத்துக்கு சாப்பிடுங்க, உடம்பை பார்த்துக்குங்க. ஓகேவா? பை பை. யாராவது இந்த மாதிரி விளாகில் இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க, டெலிவரி பாயாக போனால் என்னென்ன பிரச்சனைகள்லாம் வரும், டெலிவரி பாயாக போனால் இன்கம்லாம் இருக்கா இல்லையா, சொந்த வண்டி போடணும்னு நினைக்கிறவங்க இங்கே வந்து அந்த மாதிரி யாராவது ஊரில் நினச்சிட்டு இருக்காங்கன்னா நம்ம வீடியோஸ்லாம் உங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க, பார்க்கட்டும். வேறு என்ன சொல்கிறது நான்? அவ்வளோதான் ஜிஃபேன். பை.